வணக்கம். அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா, மாநில தலைவர் பதவிய எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவுல அவருக்கு மிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. முக்கியமான பதவி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேசிய தலைவர் பதவி தேர்வு பண்ணப்பட்ட பிறகு மீதி எல்லா பதவிக்கும் ஆட்கள் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில அண்ணாமலை பேரும் பரிசீலனையில இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பேர் இல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கொஞ்சம் மன கஷ்டத்துக்கு போயிட்டாரு. ஆதரவாளர்கள் மத்தியில தன்னுடைய அதிருப்திய தெரியப்படுத்தினாரு. ஒவ்வொரு சமயமும் பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள்ல அவருடைய மனக்குமுறல் சில பேட்டிகள்ல அப்படியே வெளிப்படும். அண்ணாமலைங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டு பாஜகவோட அடையாளம். அண்ணாமலை பேரை சொன்னால் மட்டும்தான் கூட்டம் சும்மா அதிரும். அங்கே உண்மையான மக்களோட ஆதரவு பலம் அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே போல் தப்பி தவறி விஜயோட அண்ணாமலை கூட்டு சேர்ந்துட்டாரு, கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 திமுக அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளுமே காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருந்தவரை, அவரை பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரை, அவர் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி, குறிப்பாக ஒரு 7, 8 சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு பொறுப்பாளராக போட்டு அவரை அடக்க நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஏற்றுக்கவே இல்லை. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அண்ணாமலையும் ஏற்றுக்க முடியாது. அவர் தன்மானமாக சுயமரியாதையோடு அவர் பேசக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஒரு 6, 7 தொகுதிக்குள்ளே ஒரு பொறுப்பாளராக போட்டு மாநில தலைவர் பதவியிலேருந்து அவரை தூக்கின பிறகு அவரை டம்மியாக்கணும்னு முயற்சியில் கட்சிக்குள்ளே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவரை டம்மியாக்கி விடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை அவருடைய ஆதரவாளர்களும் ஏற்றுக்க முடியல. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில தலைவராக இருந்தவரை ஒரு 6, 7 சட்டமன்ற தொகுதியில் ஒரு பூத்து கமிட்டியெல்லாம் சரி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு அடிமட்ட வேலைக்குள்ளே கொண்டு போய் விடுறது நடைமுறை சாத்தியமா அப்படின்னு ஏன் யோசிக்க தெரியாது? இவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, மக்கள் ஆதரவு இவர்கிட்ட இருக்குது. இவருடைய அரசியல் வளர்ச்சியை பிடிக்காமல் செயல்படுறாங்க. காங்கிரஸ் போல் இங்கேயும் ஒரு கோஷ்டி இருக்குது. கோஷ்டி மனப்பான்மையோடு தான் அண்ணாமலையை காலி பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் சப்போர்ட்டாக இருக்கிறார். அண்ணாமலைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட்டு அங்கங்கே தடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே அண்ணாமலையோட தேவை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இல்லாமல் பாஜக பெரிய அளவில் வாக்கு சதவீதம்லாம் பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அண்ணாமலையும் தன்னை முன்னிலைப்படுத்தி பெருசாக இதில் அவரை பார்த்து அவருக்காக துதிப்படுற ஒரு கும்பல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது துதிப்படுறதுக்காக அவர் பண்ண கஷ்டங்கள் இருக்குல்ல, ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பிரதமர் கலந்துக்கிட்ட அந்த மதுராந்தம் கூட்டத்தில் கூட அண்ணாமலை கலந்து பேசும்போது கூட பார்த்திங்கன்னா, அவ்வளோ தூரம் கும்பல் ஆரவாரம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலை பேரை சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா, அவ்வளவு மக்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆரவாரம் செய்கிறாங்க, சத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு தடவை இல்லை. மத்தியில் இருக்கிற தலைவர்கள் வந்தபோது பார்த்திங்கன்னா, அவங்க முன்னிலையில் நடக்கப்பட்ட ஒரு சம்பவங்கள். இந்த சம்பவங்கள்லாம் அந்த தலைவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அண்ணாமலையினால தான் 11.4% வாக்குகளை பெற முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலில். காங்கிரஸ் கூட எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இங்கே வெற்றியே பெற முடியாமல் பாஜக 11.4% வாங்கியிருக்கு. காங்கிரஸ் 10.6 தான் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை தவிர்த்துட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாஜகவிலையும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கிற கோஷ்டி புசல் மாதிரி சிலர் சிலருக்கு அண்ணாமலை பிடிக்கல, அண்ணாமலை செயல்பாடுகள் பிடிக்கல. ஆனால் பாஜகவோட தொண்டர்களோட முக்கியத்துவம் அண்ணாமலை தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அண்ணாமலை இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வெஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சூழ்நிலை அப்படி தான் மாற்றினார். அண்ணாமலை மாற்றி அப்படியே கொண்டு வந்தார். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா, திமுகவோட ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பற்றியெல்லாம் நிறைய அமைச்சர்களோட ஊழல்கள் எல்லாத்தையும் பட்டியல் எடுத்து விட்டார். ஆனால் விட்ட பிறகு ஏடிஎம்கே ஃபைல்ஸும் விட்டார். எடப்பாடி பழனிசாமி அந்த வேலுமணி இப்படிப்பட்ட சம்மந்தப்பட்டவங்க ஃபைல்ஸ் எல்லாம் விட்டார். இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. அண்ணாமலை எப்பயுமே நம்ப முடியாது. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அவங்க சொன்னாலும் திடீர்னு அண்ணாமலை மாறிடுவார், ட்ராக்கு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் அண்ணாமலை வளரவே கூடாது, டம்மியாக்கணும். இந்த தேர்தலில் மட்டும் நம்ம அண்ணாமலை டம்மியாக்கிட்டோம்னா அடுத்த தேர்தலில் அவருடைய ஆட்டம் பெருசாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையோட சோழியை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அண்ணாமலை அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஏன்னா திமுக ஃபைல்ஸ் வெளியிட்ட போது கூட பார்த்திங்கன்னா, ஆர்எஸ் பாரதி பயங்கரமாக மிரட்டலாக ஒரு தோணியெல்லாம் அவர் பேச ஆரம்பித்தார். சிறைக்கு போகிறது கூட நான் பயப்பட மாட்டேன், அடிச்சு நவுத்தி எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு இருக்கிறது போர்க்கணும், எதிரினா எதிரியை எப்படி வீழ்த்தணுமோ அப்படியே தான் வீழ்த்துவேனே தவிர அப்படின்னு யாருக்கும் நான் பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு பேச ஆரம்பித்தார். அண்ணாமலையினால் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 7% வாக்குகளை பெற முடிஞ்சுது அப்படின்னா அது யாருமே மறுக்க முடியாது. அந்த 7% எக்ஸ்ட்ரா 7% வாக்குகளை வச்சு தான்
இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பாஜக மேலிடம். இது வந்து அண்ணாமலையினால் முடிஞ்சது தான், அண்ணாமலையினால் சாத்தியப்படுத்தினது தான் இந்த விஷயம். இதை வந்து எப்படி வந்து மறுக்க முடியும், இல்லை பாஜகக்காரங்க எப்படி இதை மறைக்க முடியும், இது வந்து எப்படின்னே தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எப்படி திமுக வெஸ் அண்ணாமலை அப்படின்னு இருந்ததோ அது வந்து பிடிக்கல. பாஜகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இவங்க இப்போ இன்னைக்கு அவர் வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்த பிறகு இன்னைக்கு சூழ்நிலை எப்படி மாறி இருக்கு? இப்போ என்டிஏ கூட்டணி திமுக வேஸ் என்டிஏ கூட்டணி இருக்கா, இல்லை திமுக வேஸ் அதிமுகன்னு இருக்கா? இல்லவே இல்லை. திமுக வேஸ் தாவேகான்னு தான் மாறி கிடைக்குது. தாவேகா வந்து இன்னைக்கு ஒரு நாள் விருப்ப மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 1 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனு விற்றுருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? போட்டி போடக்கூட வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 1 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனு விற்றுருக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே பனையூர் பகுதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு, போலீஸ் ஒன்றுமே கட்டுப்படுத்தவே முடியல. விருப்ப மனு வாங்குறதுக்கு அவ்வளவு கும்பல். இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் மேலே மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து ஒரு ஈர்ப்போடு இருக்கிறாங்க, நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்றைக்கி திமுக வேஸ் தாவேகா அப்படின்னு மாறி இருக்கு. ஒருவேளை அண்ணாமலை பாஜகவோட மாநில தலைவராக தொடர்ந்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கியத்துவமே கொடுக்கல. அண்ணாமலை தொடரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பாஜகவிலே தொடரட்டும், பாஜகவிலே இருக்கட்டும். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் அமித்ஷாவோட எண்ணமே. கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாரு. கூப்பிட்டு வச்சு பேசி அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினார் அப்படின்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகும். என்டிஏ கூட்டணிக்கே அடியாகும். அவரை நம்பி போகிறவங்க யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை இல்லைன்னா என்டிஏ கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? அண்ணாமலை வந்து அவங்க ஒரு டம்மி பீஸாகவே யோசிக்க வைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை இல்லாத பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தேர்தலுக்குள்ளே கொடுத்தே ஆகணும். ஆனால் பாஜக மேலிடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு, அது எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினைக்கிறார். இல்லை அப்படின்னா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக குளிப்பறிக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதே போல் வந்து விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகிறாரு. இது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு அடியாகும் அப்படின்னு சொன்னால் விஜயோட தேர்தல் அரசியல் ஆலோசகர் விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து சமீபத்தில் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போய் பாஜகவில் முக்கியமான புள்ளிகளை சந்தித்து பேசியிருக்காரு. எது சம்மந்தமானு கேட்டிங்கன்னா ஜனநாயக படம் சம்மந்தமாக. இது சம்மந்தமாக பேசியிருக்காரு. இந்த பேச்சில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தேர்தலில் போட்டி போட வேணாம்னு நாங்கள் சொல்லலை, எங்கள் கூட கூட்டணி வாங்க, எங்கள் கூட கூட்டணி வரல அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாது தாவேகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து ஓகே சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் காங்கிரஸோட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா தாவேகா விஜயோட அண்ணாமலை சேர்ந்தார் அப்படின்னா 2 பேருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் திராவிட இயக்கங்களை 2யுமே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட கொள்கையாக இருக்குது. என்னன்னு பார்ப்போம். பாஜக வந்து அண்ணாமலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த 7% வாக்குகளையும் இழந்துவிடும் 2026 தேர்தல். ஏன்னா 2026 தேர்தலில் வந்து 2 கட்சிகளும் திராவிட கட்சிகள் 2மே வந்து பணபலத்தை மற்றும் மக்கள் செல்வாக்கு இது 2யுமே பயன்படுத்த தான் யோசிக்கிறாங்க. அதிகபட்சமாக அதிகாரம், பணபலம் இதுதான் செயல்படும் அப்படிங்கிறது சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்து இந்த எண்ணத்தை மக்கள் மனத்துலேருந்து எடுக்கிறது வந்து அண்ணாமலை விஜய் இவங்க 2 பேர்த்தினால மட்டும்தான் முடியும். பணத்துக்காக ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி மக்கள் விருப்பத்துக்காக ஓட்டு போடக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து பாஜக தள்ள அண்ணாமலை ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். தனி கட்சி தான் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அமித்ஷா உத்தரவு போட்டிருக்காரு. தனி கட்சி ஆரம்பிக்கலையே, விஜயோட போய் கூட்டணி வைக்கலாம்ல அப்படிங்கிற, விஜயோட போய் கட்சியோட சேரலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய ஆதரவாளர் மத்தியில் இருக்குது. ஒருவேளை விஜய் அண்ணாமலை அப்படின்னு காம்பினேஷன் உருவாச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே அடிதான். அதனால் பார்த்தீங்கன்னா உஷாராக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையாக இருக்குது. அண்ணாமலை அப்படிங்கிறது பேர் வந்து பாஜகவோட அடையாளம், தமிழ்நாட்டில் பாஜகவோட அடையாளம். அதை வந்து யாருமே வந்து நிராகரிக்க முடியாது, புறந்தள்ளவும் முடியாது. அதை அண்ணாமலை பேரை உச்சரிக்காமல் பாஜக எங்கேயுமே ஓட்டே கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதுக்கு வந்து அவர் வந்து சிம்பிளாக வந்து ஒரே விஷயம்தான் பண்ணார், கடின உழைப்பு கொடுத்தாரு. பாஜக வந்து தான் கட்சி மாதிரி நடத்தினார். பாஜக வந்து தேசிய கட்சி தான், ஆனால் அந்த கட்சிக்காக இறங்கி செயல்பட்டார். ராத்திரி பகல்
எல்லாமே இறங்கி செயல்பட்டார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் செயல்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்பட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு உணர்வுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படலை. அதுதான் உண்மையே. உணர்வுபூர்வமாக செயல்பட்டது அண்ணாமலை தான். அந்த உணர்வு வந்து தொண்டர்களை அதிகப்படுத்துச்சு, தொண்டர்களை வந்து ஈர்த்துச்சு. தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பாஜகவில் இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னா பெண்கள் மத்தியிலும், குறிப்பாக பெண்கள் மத்தியில் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு வளர்ச்சி அடைஞ்சது. அந்த வளர்ச்சி இப்போ தடைப்பட்டு இருக்குது. இதை வந்து உணருவாங்க பாஜக தலைமை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உணருவாங்களா மாட்டாங்களா? நன்றி, வணக்கம்.